ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உமன்ஸ் வேர்ல்ட். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ வந்துட்டு ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் நமக்கு வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸ் இருக்கும், கருமுட்டை வெடிக்குதா, ஓவலேஷன் நடக்குதா அப்படிங்கிறத வந்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்னா நம்ம வந்து எந்த மாதிரியான சிம்டம்ஸை வந்து நமக்கு வந்து ஏற்படுத்தும், ப்ரெக்னென்சி டெஸ்ட் வந்து எந்த டைமில் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள், வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போடுறது வந்து கருமுட்டை வளர்ந்துருக்கு ஆனால் வெடிக்காமல் இருக்குது அப்படிங்கிறத எல்ஹெச் ஹார்மோன் வந்து ஒர்க் ஆகாதனால நமக்கு வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டு நமக்கு வந்து கருமுட்டையை வந்து வெடிக்க வைக்கிறதுக்கு இந்த ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் பயன்படுத்துகிறாங்க. ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் வந்து போட்டதுக்கப்புறம் எந்த மாதிரியான சிம்டம்ஸ் வந்து இருக்கும் அப்படின்னா, நமக்கு தலை சுற்றல் வந்து இருக்கும், வாமிட்டிங் சென்சேஷன் வந்து இருக்கும், ஒரு சில பெண்களுக்கு வந்து டயரியா ப்ராப்ளம், அதாவது லூஸ் மோஷன் மாதிரி போகும். அதுக்கப்புறம் ஒரு சில பெண்களுக்கு கருமுட்டை வெடிக்கும் போது ஸ்பாட்டிங்ஸ் வந்து ஏற்படுத்தும். ஸ்பாட்டிங்ஸ்னால் வந்து ப்ளீடிங், 1 or 2 ப்ளீடிங்ஸ் வந்து ஏற்படுத்தும். எல்லா பெண்களுக்குமே காமனாக இருக்கும். இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் ஒயிட் டிஸ்சார்ஜஸ் வந்து இருக்கும். அது வந்து அதிகமாக இருக்கும். நார்மலாக வந்துட்டு எப்படி ஓவலேஷன் டைமில் நமக்கு வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுமோ, ஃப்ரீஸ் டெக்ஸ்சரில் வந்து வரும், அந்த மாதிரி வந்து கிளியராகவும் இருக்கும், மில்கி ஒயிட் கலர்லேயும் வந்துட்டு வெளிப்படுத்தும். ஸோ இது வந்து நார்மலாக ஓவலேஷன் டைமில் நடக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கருமுட்டை வெடிக்கும் போது வெள்ளைப்படுதல் வந்து ஏற்படுத்தும். ஆனால் ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அதிகமாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். இன்ஜெக்ஷன் போட்ட உடனே வந்து உங்களுக்கு க்ரீமி ஒயிட்டில் இருக்கும். ஃபஸ்ட்டு வந்து க்ரீமி ஒயிட்டில் இருக்கும். அதுக்கப்புறம் இன்ஜெக்ஷன் ஒர்க் ஆகும்போது உங்களுக்கு வந்துட்டு கருமுட்டை வெடிக்கும் போது இந்த மாதிரி கிளியர் ஒயிட்லேயும் மில்கி ஒயிட்லேயும் உங்களுக்கு வெளிப்படுத்தும். ஸோ இது 3 கலர்லேயும் இருக்குதா அப்படிங்கிறத நீங்கள் ஐடென்டிஃபை பண்ணுங்கள். ஒரு சில பெண்களுக்கு ரேராக ஸ்பாட்டிங்ஸ் வந்து ஏற்படுத்தும். வெடிக்கும் போது ஸ்பாட்டிங்ஸ் வந்து ஏற்படுத்தும். மூணாவது வந்து பார்த்தீங்கன்னா, எந்த சைடு அப்டாமினல் பெயின் வந்து சிவியராக இருக்குது அப்படிங்கிறத நோட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு வந்து ஃபாலிகுலர் ஸ்டடி பண்ணிட்டு வரீங்க, ட்ராக் பண்ணிகிட்டே வராங்க அப்படிங்கும்போது ரைட் ஆர் லெஃப்ட் அப்படிங்கிறத நோட் பண்ணிக்கோங்க. எந்த ஓவரியிலிருந்து கருமுட்டை வெடிக்குதோ அந்த சைடு வந்து ரொம்ப பெயின்ஸ் வந்து இருக்கும், அப்டாமினல் கிராம்ஸ் வந்து இருக்கும். ஸோ அதை வந்து நீங்கள் நோட் பண்ணி உங்களுக்கு கருமுட்டை வெடிக்குது அப்படிங்கிறத உறுதி செஞ்சுக்கலாம். ஸோ இதுக்கப்புறம் வந்துட்டு அந்த டேட்டில் வந்துட்டு ஃபேமிலி கான்டாக்ட் வந்து இருக்க சொல்லுவாங்க. நீங்கள் கண்டிப்பாக கம்பல்சரியாக நீங்கள் அந்த டைமில் வந்து இருந்தாகணும். ப்ரெக்னென்சி வந்து கிளிக் ஆகும். நீங்கள் போட்ட இன்ஜெக்ஷன் வந்து உங்களுக்கு உடம்புல வந்து வேலை செய்யுது அப்படிங்கிறதுக்கான அறிகுறி தான். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா, கண்டிப்பாக வந்து எல்ஹெச் ஹார்மோன் நம்ம உடம்புல வந்து ஹார்மோன்ஸ் வந்து பற்றாக்குறையினால தான் நமக்கு வந்து வெளியில இருந்து இன்ஜெக்ஷன் வந்து செலுத்துகிறாங்க. ஸோ அப்படி இன்ஜெக்ஷன் செலுத்தும் போது கண்டிப்பாக அடி வயிற்று வலியும் ஏற்படுத்தும். கருமுட்டை வெடிக்கும் போது கொஞ்சம் சிவியராகவே வந்து இருக்கும். ஒரு சில பெண்களுக்கு வந்து மைல்டாக இருக்கும். ஸோ அது வந்து ரொம்ப வீக்காக இருக்கிறாங்க அப்படின்னா சிவியரான ஒரு வயிற்று வலி வந்து ஏற்படுத்துகிற மாதிரி தெரியும். ஹெல்தி பாடி வெயிட் வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க, ஹெல்த்தியாக இருப்பாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த வலி கூட பெருசாக தெரியாது. ஸோ மைல்டான கிராம்ஸ் மட்டுமே தெரியும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். வயிறு வந்து உப்பசமாக இருக்கும் ஒரு சில பெண்கள். ஸோ இதெல்லாமே வந்துட்டு உங்களுக்கு ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு கருமுட்டை வெடிக்குது அப்படிங்கிறதுக்கான ஒரு சிம்டம்ஸ். ஸோ இது வந்து கண்டிப்பாக வந்து நோட் பண்ணுங்கள். நிறைய பெண்களுக்கு என்னென்னா, ப்ரெக்னென்சிக்கு பிளான் பண்ணுறாங்க, கருமுட்டை வெடிச்சிச்சா அப்படிங்கிற ஒரு டவுட்டோடையே இருப்பாங்க. ப்ரெக்னென்சிக்கு வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆனால் வந்துட்டு அவங்களுக்கு கொஞ்சம் நாளில் பீரியட்ஸ் வந்து ஆகிடும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஸ்ட்ரெஸ் வந்து ஏற்படுத்தும், ஏமாற்றத்தை வந்து ஃபேஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னென்னா, ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன் போட்டுட்டோமே, நமக்கு வந்து ஏன் ப்ரெக்னென்சி கிளிக் ஆகலை அப்படின்னு நினைப்பாங்க. அந்த எண்ணம் வந்து முற்றிலும் தவறானது. என்னென்னா, நம்ம ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன் வந்து கருமுட்டையை வெடிக்க வைக்கிறதுக்கு மட்டுமே தவிர ப்ரெக்னென்சி கம்பல்சரியாக நமக்கு கிளிக் ஆகிடும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. ஹெல்த்தியான எக்கும் தேவை. இதுக்கு கருமுட்டை ரப்சர் ரொம்ப முக்கியமானது. அதுக்கப்புறம் ஹெல்த்தியான ஸ்பெர்ம் செல்ஸ் வந்து தேவை. ஸோ இது மூணுமே வந்து கரெக்டாக இருந்து அதுக்கப்புறம் நாலாவதாக ஒன்று என்னென்னா, உங்களுக்கு ஃபர்டிலைஸ் ஆனதுக்கப்புறம் நமக்கு தங்க வேண்டிய இடம் கர்ப்பப்பையுடைய உள் சேவரு, எண்டோமெட்ரியம் திக்னஸ். இந்த எண்டோமெட்ரியம் திக்னஸும் நமக்கு வந்து கரெக்டாக இருக்கணும். அதுக்கு வந்து ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன் வந்து செக்ரேட் ஆகணும். ஓவரீஸ்லேருந்து செக்ரேட் ஆகக்கூடிய ஹார்மோன் தான் ப்ரொஜெஸ்ட்ரான் ஹார்மோன். அந்த ஹார்மோன் வந்து வேலை செஞ்சு கர்ப்பப்பையுடைய உள் சேவர் வந்து லைன் ஃபார்மேஷன்ஸ் வந்து நடக்கணும். அந்த எண்டோமெட்ரியல் திக்னஸ் வந்து கிட்டத்தட்ட 8 to 15 mm வளர்ந்துச்சுன்னா உங்களுக்கு கரு ஒட்டி படித்து வளர ஆரம்பிக்கும், கரு வந்து உருவாக ஆரம்பிக்கும். ஸோ இது இவ்வளோ ப்ராசஸ் இருக்குது. அதுக்கு வந்து நீங்கள் ஹெல்த்தியான ஃபுட்ஸ் வந்து எடுத்துக்கணும். ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் வந்து நீங்கள் என்னென்னா, மாதுளப்பழம் வந்து சாப்பிடுங்க. ஹெச்பி லெவலை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கூடிய
ஃபுட்ஸ் வந்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. மாதுளப்பழம், அத்திப்பழம், பாதாம் இது 3ம் வந்துட்டு ஹெச்சிசிஜி இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் கம்பல்சரியாக இது சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த எண்டோமெட்ரியம் திக்னஸ் வந்து வளர்கிறதுக்காகவும் ப்ரொஜெஸ்டரான் ஹார்மோன் செக்ரேட் ஆகிறதுக்காகவும் இது வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த மாதிரி வந்து சாப்பிட்டுட்டு வரலாம். இந்த இன்ஜெக்ஷன் போட்டதுக்கப்புறம் வந்துட்டு IUI IVF அந்த மாதிரி பண்ணுறாங்க அப்படின்னா கருமுட்டையை வந்து ட்ராக் பண்ணி உங்களுக்கு IUI இருந்துச்சு ஸ்பெர்ம் செல்ஸை வந்து கர்ப்பப்பை வாய்க்குள்ள வந்து செலுத்துவாங்க. ஸோ இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து நடக்கும். ஸோ இயற்கையாக கருத்தரிக்கணும் அப்படின்னா HCG இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் நீங்கள் வந்து இயற்கையாகவே ட்ரை பண்ணலாம். IVFனா வந்துட்டு உங்களுக்கு அதுக்கான ப்ரொசீஜர்ஸ் வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. ஸோ இப்போ உங்களுக்கு கிளியராக புரிஞ்சிருக்கும். HCG இன்ஜெக்ஷன்ஸ் போட்டதுக்கப்புறம் 15வது நாள் வந்து இன்ஜெக்ஷன் போட்டிருக்காங்க அப்படின்னா அதுலேருந்து ஒரு 10 நாள் கழித்து வந்து உங்களுக்கு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். ப்ரெக்னென்சி கார்ட் டெஸ்ட் வந்து பண்ணி பார்க்கலாம். ஒருவேளை உங்களுக்கு அதுலேயும் நெகட்டிவ் அப்படின்னு வருது அப்படின்னா உடனே வந்துட்டு டிசப்பாயிண்ட் ஆகாமல் நெக்ஸ்ட் ஒரு 50 டேஸ் வரைக்கும் வந்து வெயிட் பண்ணலாம். டிலேடு ப்ரெக்னென்சியாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து கிட்டில் வந்து காட்டாது. ஸோ அதனால் 50 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். 50 டேஸில் உங்களுக்கு மறுபடியும் ரீசெக் பண்ணி பாருங்கள். அப்பயும் வந்து உங்களுக்கு டபுள் லைன் காட்டலை அப்படிங்கும் போது நீங்கள் ஹாஸ்பிட்டலுக்கு போயிருங்க. அல்ட்ராசவுண்ட் ஸ்கேன் பண்ணியே பார்த்துட்டிங்கன்னாவே வந்து உங்களுக்கு சாக் உருவாகியிருக்கா அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.